ஓம் சாந்தி. இன்றைய முரளி 2 ஆகஸ்ட் 2024. இனிய குழந்தைகளே, உங்கள் உண்மையான சமஸ்காரம் பவித்திரம். நீங்கள் ராவணனின் சகவாசத்திற்கு வந்து பதித்தமானீர்கள். இப்போது மீண்டும் பாவனமாகி பாவன உலகத்திற்கு எஜமானர் ஆக வேண்டும். கேள்வி: அசாந்திக்கு காரணம் என்ன? அதற்கு நிவாரணம் என்ன? பதில்: அசாந்தியின் காரணமாக இருப்பது அப்பவித்திரம். நாங்கள் பவித்திரமாக மாறி பவித்திர உலகை உருவாக்குவோம். எங்கள் பார்வையை சிவிலாக வைத்திருப்போம். கிரிமினல் ஆக மாட்டோம் என்று இப்போது பகவான் தந்தையிடம் உறுதிமொழி கொடுங்கள். அப்போது அசாந்தி விலக முடியும். சாந்தியை ஸ்தாபனை செய்ய நிமித்தமாகி இருக்கும். குழந்தைகள், நீங்கள் ஒருபோதும் அசாந்தியை பரப்ப முடியாது. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். மாயாவிற்கு அடிமையாகக்கூடாது. ஓம் சாந்தி. கீதையின் பகவான் கீதை சொன்னார் என்று தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஒரு முறை சொல்லிவிட்டு பிறகு சென்று விடுவார். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் கீதையின் பகவானிடமிருந்து அதே கீதையின் ஞானத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ராஜயோகத்தையும் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அந்த மனிதர்கள் எழுதப்பட்ட கீதையை படித்து மனப்பாடம் செய்கிறார்கள். பிறகு மனிதர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களும் சரீரத்தை விட்டு சென்று அடுத்த பிறவில் குழந்தையானால் பிறகு சொல்ல முடியாது. இப்பொழுது நீங்கள் எதுவரை ராஜ்யத்தை பெறவில்லையோ அதுவரை தந்தை உங்களுக்கு கீதை சொல்லி கொண்டு இருக்கிறார். டீச்சர் பாடத்தை கற்பித்து கொண்டு இருக்கிறார். படிப்பு முழுவதும் பெறும் வரை கற்பித்து கொண்டே இருப்பார். படிப்பு முடிந்தவுடன் எல்லைக்கு உட்பட்ட வருமானத்தை சம்பாதிக்க போகிறார்கள். டீச்சரிடம் படித்து சம்பாதித்து முதியவராகி சரீரத்தை விட்டு விடுகிறார்கள். பிறகு சென்று அடுத்த சரீரத்தை பெறுகிறார்கள். அந்த மனிதர்கள் கீதை சொல்கிறார்கள். இப்போது அதனால் என்ன பிராப்தி கிடைக்கும்? இது யாருக்கும் தெரியாது. கீதை சொல்லியவர் அடுத்த பிறவியில் குழந்தையான சொல்ல முடியாது. எப்போது பெரியவர் ஆவாரோ, முதியவர் ஆவாரோ, கீதையின் பண்டிதர் ஆவாரோ அப்போதே மீண்டும் சொல்ல முடியும். இங்கே தந்தையோ ஒரே ஒரு முறை சாந்தி தாமத்தில் இருந்து வந்து பாடம் கற்பிக்கிறார். பிறகு சென்று விடுகிறார். உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து விட்டு நான் எனது வீட்டுக்கு சென்று விடுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். யாருக்கு பாடம் கற்பிக்கிறேனோ அவர் வந்து தனது பாக்கியத்தை அனுபவிக்கிறார். சொந்த வருமானத்தை சம்பாதிக்கிறார். நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி தாரணை செய்துவிட்டு சென்று விடுகிறார். எங்கே? புதிய உலகத்திற்கு. இந்த படிப்பே புதிய உலகத்திற்காக இருக்கிறது. பழைய உலகை அழித்து பிறகு புதிய உலகம் ஸ்தாபனை ஆக வேண்டும் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. புதிய உலகத்திற்காகவே நாம் ராஜயோகத்தை கற்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு இந்த பழைய உலகமும் இருக்காது, பழைய சரீரமும் இருக்காது. ஆத்மா அழியாதது. ஆத்மாக்கள் பவித்திரமாக மாறி பிறகு பவித்திர உலகத்திற்கு வருகின்றன. புதிய உலகம் இருந்தது. அதில் தேவி தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. அது சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. பகவானே அந்த புதிய உலகை உருவாக்குகிறார். அவர் ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வைக்கிறார். எந்த தேவதை மூலமாகவும் செய்ய வைப்பது இல்லை. இங்கே தேவர்களே இல்லை. அதனால் ஏதாவது மனிதர் மூலமாக ஞானத்தை கொடுப்பார். அவர்கள் பிறகு தேவர்கள் ஆவார்கள். பிறகு அதே தேவர்கள் மறுபிறவி எடுத்து இப்போது பிராமணராகி இருக்கிறார்கள். இந்த ரகசியத்தை குழந்தைகள் நீங்களே அறிவீர்கள். பகவான் நிராகாரர். அவர் புதிய உலகை படைக்கிறார். இப்பொழுது ராவண ராஜ்யமாக இருக்கிறது. நீங்கள் கலியுக பதித்தரா அல்லது சத்தியுக பாவனரா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். எனினும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நான் 5000 வருடங்களுக்கு முன்னரும் உங்களுக்கு புரிய வைத்திருந்தேன் என்று இப்போது தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார். குழந்தைகள், உங்களை அரை கல்பத்திற்கு சுகவாசிகளாக மாற்றவே நான் வருகிறேன். பிறகு ராவணன் வந்து உங்களை துக்கம் பெற வைக்கிறான். இது சுகம் துக்கத்தின் விளையாட்டு. கல்பத்தின் ஆயுள் 5000 வருடங்களாக இருப்பதால் பாதி பாதியாக பிரிக்க வேண்டி இருக்கிறது. ராவண ராஜ்யத்தில் எல்லோரும் தேகாபிமானிகளாக விகாரிகளாக மாறிவிடுகிறார்கள். இந்த விஷயங்களை நீங்களும் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். முன்னர் புரிந்திருக்கவில்லை. ஒவ்வொரு கல்பமும் யார் புரிந்து கொள்வார்களோ அவர்களே புரிந்து கொள்வார்கள். யார் தேவி தேவர்களாக ஆகப் போவது இல்லையோ அவர் வரவே மாட்டார். நீங்கள் தேவதர்மத்தின் செடி நடுகிறீர்கள். எப்போது அவர்கள் அசுரர்களாக தமோ பிரதானமாக மாறுகிறார்களோ அப்போது அவர்களை தேவ மரத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். மரமும் எப்போதும் புதியதாக இருந்ததோ அப்போது சதோ பிரதானமாக இருந்தது. நாம் அதன் இலைகளாக தேவி தேவர்களாக இருந்தோம். பிறகு ரஜோ தமோ நிலைக்கு வந்தோம். பழையவர்களாக பதித்தராக சூத்திரராக மாறினோம். பழைய உலகில் பழைய மனிதர்களே இருப்பார்கள். பழையவர்களை மீண்டும் புதியவர்களாக மாற்ற வேண்டும். இப்பொழுது தேவி தேவர் தர்மம் காணாமல் போய்விட்டது. எப்போதெல்லாம் தர்ம நிந்தனை ஏற்படுகிறதோ என்று தந்தையும் சொல்கிறார். அதனால் தர்ம நிந்தனை ஏற்படுகிறதா என்று கேட்கப்படுகிறது. ஆதி சனாதன தேவர் தர்மத்திற்கு நிச்சயம் நிந்தனை ஏற்படுகிறது என்று சொல்வார்கள். அதை நான் ஸ்தாபனை செய்திருந்தேன். அந்த தர்மம் காணாமல் போய்விட்டது. அதற்கு பதிலாக அதர்மம் ஏற்பட்டு விட்டது. அதனால் எப்போது தர்மம் மாறி அதர்மத்தின் விருத்தி ஏற்படுமோ அப்போது தந்தை வருகிறார். தர்மத்திற்கு விருத்தி ஏற்படுகிறது என்று சொல்ல மாட்டார்கள். தர்மம் காணாமல் போய்விட்டது. மற்றபடி அதர்மம் விருத்தியாகி இருக்கிறது.
அனைத்து தர்மங்களும் விருத்தியாகின்றன. ஒரு கிறிஸ்துவிலிருந்து கிறிஸ்துவ தர்மத்திற்கு எவ்வளவு விருத்தி ஏற்படுகிறது. மற்றபடி தேவி தேவர் தர்மம் காணாமல் போய்விட்டது. பதித்தமான காரணத்தினால் தாமே நிந்தனை செய்கிறார்கள். ஒன்று மட்டுமே தர்மத்திலிருந்து அதர்மமாக மாறுகிறது. மற்ற எல்லாம் சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் அவரவர் தர்மத்தில் நிலையாக இருக்கிறார்கள். எந்த ஆதி சனாதன தேவி தேவ தர்மம் விகாரமற்றதாக இருந்ததோ அது விகாரமாகிவிட்டது. நான் பாவன உலகை ஸ்தாபனை செய்தேன். பிறகு அதுவே பதித்தமாகி சூத்திர நிலை பெறுகிறது. அதாவது அந்த தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகிறது. அப்பவித்திரமாகும் போது தம்மையே நிந்தனை செய்து கொள்கிறார்கள். விகாரத்திற்கு போவதால் பதித்தமாகிறார்கள். அதனால் தம்மை தேவதை என்று சொல்லிக் கொள்ள முடியவில்லை. சொர்க்கமாக இருந்தது நரகமாக மாறியது. அதனால் யாரும் பாவனமாக இல்லை. நீங்கள் எவ்வளவு சீச்சியாக பதித்தமாக மாறிவிட்டீர்கள். உங்களை மிக அழகிய மலர்களாக மாற்றினேன். பிறகு ராவணன் உங்களை முட்களாக மாற்றினான் என்று தந்தை சொல்கிறார். தூய்மையாக இருந்த நீங்கள் அழுக்காகி விட்டீர்கள். உங்கள் தர்மத்தின் நிலையை பாருங்கள். எங்கள் நிலையை வந்து பாருங்கள். நாங்கள் எவ்வளவு பதித்தமாகிவிட்டோம். மீண்டும் எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். பதித்ததிலிருந்து பாவனமாக மாற்ற தந்தை வருகிறார். அதனால் மீண்டும் பாவனமாக மாற வேண்டும். மற்றவர்களையும் மாற்ற வேண்டும். நாம் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக மாறியிருக்கிறோமா? நமது நடத்தை தேவதைகள் போல இருக்கிறதா என்று குழந்தைகள் நீங்கள் தம்மை பார்த்து கொண்டே இருங்கள். தேவர்களின் ராஜ்யத்தில் உலகில் அமைதி இருந்தது. உலகில் அமைதியை எப்படி ஸ்தாபனை செய்வது என்பது இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு கற்பிக்க நான் வந்திருக்கிறேன். அதனால் நீங்களும் அமைதியில் இருக்க வேண்டும். என்னை நினைவு செய்தால் நீங்கள் அமைதி பெற்று சாந்திதாமத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று அமைதி ஏற்பட உத்தி சொல்கிறேன். சில குழந்தைகள் சாந்தியிலிருந்தும் பிறருக்கு சாந்தியில் இருப்பதற்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். சிலர் அசாந்தி ஏற்படுத்துகிறார்கள். ஒருவர் அமைதியை ஏற்படுத்துகிறார். தான் அசாந்தியாக இருந்தால் பிறரையும் அசாந்தியாக்கி விடுகிறார். சாந்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அமைதியை கற்றுக்கொள்ள இங்கே வருகிறார்கள். பிறகு இங்கிருந்து சென்றால் அசாந்தியாகி விடுகிறார்கள். பவித்திரத்திலேயே அசாந்தி ஏற்படுகிறது. பாபா, நான் உங்களுடையவனாக இருக்கிறேன். உங்களிடமிருந்து உலகின் ராஜ்யத்தை பெறுவேன். நான் பவித்திரமாக இருந்து பவித்திர உலகிற்கு நிச்சயம் எஜமானராவேன் என்று இங்கே வந்து உறுதிமொழி கொடுக்கிறார்கள். பிறகு வீட்டிற்கு சென்றால் மாயா புயலை கொண்டு வருகிறது. யுத்தம் நடக்கிறது. பிறகு மாயாவிற்கு அடிமையாகி பதித்தமாக விரும்புகிறார்கள். நான் பவித்திரமாக இருப்பேன் என்று யார் உறுதிமொழி கொடுக்கிறாரோ அவரே அபலை மீது கொடுமையும் செய்கிறார். மாயாவோடு யுத்தம் நடக்கும்போது கொடுத்த வாக்குறுதியை மறந்து விடுகிறார். நான் பவித்திரமாகி பவித்திர உலகின் ஆஸ்தி பெறுவேன். நான் நாகரிக பார்வையோடு இருப்பேன். கிரிமினல் பார்வை பார்க்க மாட்டேன். விகாரத்திற்கு போக மாட்டேன். கிரிமினல் பார்வையை விட்டு விடுவேன் என்று பகவானிடம் உறுதிமொழி கொடுக்கிறார்கள். பிறகும் மாயா ராவனிடம் தோற்றுவிடுகிறார்கள். அப்பொழுது யார் நிர்விகாரியாக விரும்புகிறாரோ அவருக்கு தொல்லை கொடுக்கிறார்கள். அதனால் அபலைகள் மீது கொடுமைகள் நடக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. ஆண்கள் பலசாலியாக இருக்கிறார்கள். பெண்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். யுத்தம் செய்வதற்கு ஆண்கள் போகிறார்கள். ஏனென்றால் பலவான்களாக இருக்கிறார்கள். பெண்கள் மென்மையாக இருக்கிறார்கள். அவர்களின் காரியங்களே வேறாக இருக்கின்றன. அவர்கள் வீட்டை பராமரிக்கிறார்கள். குழந்தை பெற்று அதை வளர்க்கிறார்கள். அங்கே ஒரு மகன் பிறப்பார். இருந்தும் விகாரத்தின் பெயரே கிடையாது என்பதையும் தந்தை புரிய வைக்கிறார். ஒரு மகனாவது நிச்சயம் இருக்க வேண்டும் என்று இங்கே சன்னியாசியும் சில நேரம் சொல்கிறார். குற்றப்பார்வையுடைய ஏமாற்றுக்காரர் இப்படி அறிவுரை கொடுக்கிறார். இந்த நேர குழந்தைகள் எந்த வேலைக்காக இருக்கிறார்கள் என்று இப்பொழுது தந்தை கேட்கிறார். இப்பொழுது விநாசம் முன்னால் நிற்கிறது. எல்லோரும் அழிந்து போவார்கள். பழைய உலகை அழிக்கவே நான் வந்திருக்கிறேன். அது சன்னியாசிகளின் விஷயம். அவர்களுக்கு விநாச விஷயத்தை பற்றி எதுவும் தெரியாது. இப்போது விநாசம் நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். உங்கள் தந்தை வாரிசாக முடியாது. சரி, உங்களுக்கு எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். உங்கள் குழந்தை வாரிசாக முடியாது. நமது குலத்தின் அடையாளம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பழைய உலகின் எந்த அடையாளமும் இருக்கப் போவது இல்லை. நீங்கள் பாவன உலகை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். பாவன உலகம் கடந்து சென்று விட்டது. அதே சொர்க்கம் என்று சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். எனினும் இப்போது தமோ பிரதானமாக இருக்கும் காரணத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களின் பார்வை கிரிமினலாக இருக்கிறது. இதைதான் தர்மநிந்தனை என்று சொல்கிறார்கள். ஆதி சனாத்தன தர்மத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பது இல்லை. பதித்த பாவனரே வாருங்கள், பதித்தர்கள் நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். நான் உங்களை பாவனமாக மாற்றினேன். பிறகு மாயா ராவணனின் காரணத்தினால் நீங்கள் பதித்தமாக மாறினீர்கள். இப்பொழுது மீண்டும் பாவனமாக மாறுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் தூய்மையாகிறீர்கள். பிறகு மாயாவின் யுத்தம் நடக்கிறது. ஒருவர் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார். எனினும் முகத்தை கருப்பாக்கி கொண்டால் அவர் எப்படி ஆஸ்தி பெறுவார்? வெண்மையாக மாற்ற தந்தை வருகிறார். வெண்மையாக இருந்த தேவர்களே பிறகு கருப்பாகி விட்டார்கள். தேவர்களின் சரீரத்தை கருப்பாக உருவாக்குகிறார்கள். கிறிஸ்து புத்தர் போன்றோரை எப்போதாவது கருப்பாக இருக்கிறீர்களா? தேவி தேவர்களின் சித்திரங்களை கருப்பாக உருவாக்கி இருக்கிறார்கள். யார் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வல்லலோ, அனைவருக்கும் தந்தையான பரமபிதா பரமாத்மாவோ, அவரிடம் ஏ பரம்பிதா பரமாத்மாவே
வந்து எங்களை லிப்ரேட் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர் ஒன்றும் கருப்பாக இருக்க முடியாது. அவர் எப்போதும் வெண்மையாக தூய்மையாக இருக்கிறார். தேவர்களை மகான ஆத்மாக்கள் என்று சொல்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரோ தேவராக இருக்கிறார். இப்போது கலியுகத்தில் மகான ஆத்மா எங்கிருந்து வருவார்? ஸ்ரீ கிருஷ்ணரோ சத்தியுகம் முதலாம் இளவரசராக இருந்தார். அவரிடம் தெய்வீக குணங்கள் இருந்தன. இப்போது தேவி தேவர்கள் போன்ற யாரும் இல்லை. சாது சந்நியாசி பவித்திரமாக மாறுகிறார். இருந்தும் விகாரத்தின் மூலமாகவே பிறவி எடுக்கிறார். பிறகு சந்நியாசம் செய்ய வேண்டியிருக்கிறது. தேவர்கள் சதா பவித்திரமாக இருக்கிறார்கள். இங்கே ராவண ராஜ்யம் இருக்கிறது. ராவணனுக்கு 10 தலைகளை காட்டுகிறார்கள். அதில் 5 பெண்ணுடையது, 5 ஆணுடையது. 5 விகாரங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது என்பதை புரிந்திருக்கிறார்கள். தேவர்களிடமும் இருக்கிறது என்று சொல்ல மாட்டார்கள். அது சுகதாமமாக இருக்கிறது. அங்கும் ராவணன் இருந்தால் பிறகு அது துக்கதாமமாக மாறிவிடும். தேவர்களும் குழந்தை பெற்று எடுக்கிறார்கள். அதனால் அவர்களும் விகாரிகள் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். சம்பூர்ண நிர்விகாரி என்று தேவர்களை பாடுவது அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால்தான் அவர்களுக்கு பூஜை நடக்கிறது. சன்னியாசிகளுக்கும் மிஷன் இருக்கிறது. ஆண்களை மட்டும் சன்னியாசிகளாக மாற்றி மிஷனை பெரிதாக்குகிறார்கள். தந்தை பிறகு இல்லற தர்மத்தின் மிஷனை உருவாக்குகிறார். ஜோடிகளையே பவித்திரமாக மாற்றுகிறார். பிறகு நீங்கள் சென்று தேவர்களாகிறீர்கள். நீங்கள் இங்கே சன்னியாசிகளாக மாறுவதற்கு வரவில்லை. உலகின் எஜமானர்களாக மாறுவதற்கு வந்திருக்கிறீர்கள். அவர்களோ குடும்பத்தில் பிறவி எடுக்கிறார்கள். பிறகு சென்று விடுகிறார்கள். உங்களுடைய சமஸ்காரமே பவித்திரமாக இருக்கிறது. இப்போது பவித்திரமாக மாறி இருக்கிறீர்கள். பிறகு பவித்திரமாக மாற வேண்டும். தந்தை பவித்திர இல்லற ஆசிரமத்தை உருவாக்குகிறார். தூய்மையான உலகை சத்தியுகம் என்றும் அழுக்கான உலகை கலியுகம் என்றும் சொல்கிறார்கள். இங்கே எத்தனை பாவாத்மாக்கள் இருக்கிறார்கள்? சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் இருக்காது. எப்போதெல்லாம் பாரதத்தில் தர்ம நிந்தனை ஏற்படுமோ அப்போது தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்கள் பதித்தமாக மாறுவார்களோ அப்போது தம்மை நிந்தனை செய்ய வைக்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். நான் உங்களை பாவனமாக மாற்றினேன். பிறகு நீங்கள் பதித்தமாக மாறியதால் எந்த வேலைக்கும் உதவாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். எப்போது இப்படி பதித்தமாக மாறி இருக்கிறீர்களோ அப்பொழுது மீண்டும் பாவனமாக மாற்ற நான் வரவேண்டியதாக இருக்கிறது. இது நாடகத்தின் சக்கரம். இது சுற்றி கொண்டே இருக்கிறது. சொர்க்கத்திற்கு போவதற்காக தெய்வீக குணங்களும் தேவை. கோவப்படக்கூடாது. கோபம் இருந்தால் அவரையும் அசுரர் என்றே சொல்வார்கள். மிக அமைதியான நிலை தேவை. கோவப்பட்டால் இவரிடம் கோபத்தின் பூதம் இருக்கிறது என்று சொல்வார்கள். யாரிடம் எந்த பூதம் இருந்தாலும் அவரால் தேவதையாக மாற முடியாது. நரனிலிருந்து நாராயணராக மாற முடியாது. தேவர்கள் விகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். விகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். ராஜா ராணியைப் போல பிரஜைகளும் விகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். பகவான் தந்தையே வந்து சம்பூர்ண நிர்விகாரியாக மாற்றுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தந்தையிடம் பவித்திரத்தின் உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள். அதனால் தம்மை மாயாவின் யுத்தத்தில் இருந்து காத்து கொள்ளுங்கள். மாயாவிற்கு ஒருபோதும் அடிமையாகக்கூடாது. இந்த உறுதிமொழியை மறக்காதீர்கள். ஏனென்றால் இப்பொழுது பாவன உலகத்திற்கு போக வேண்டும். 2. தேவி தேவராக மாறுவதற்கு உங்கள் மனநிலையை மிக அமைதியாக வைத்திருக்க வேண்டும். எந்த பூதத்தையும் உள்ளே வரவிடாதீர்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். வரதானம். பரிஸ்தா சொரூப நினைவு மூலமாக தந்தையின் குடைநிலை அனுபவம் செய்யும் தடைகளை வென்றவர் ஆகுக. அமிர்த வேலை எழுந்தவுடன் தான் பரிஸ்தா என்பதை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். பிரம்மபாபாவிற்கு இந்த மனதிற்கு பிடித்த பரிசு கொடுத்தால் தினந்தோறும் அமிர்த வேளையில் பார்த்தாத உங்களை தமது கரங்களுக்குள் கலந்து விடுவார்கள். அரேவா! அப்போது தந்தையின் கரங்களில் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பதை அனுபவம் செய்கிறீர்கள். யார் பரிஸ்தா சுரூப நினைவின் இருப்பார்களோ அவருக்கு முன்னால் எந்த பிரச்சனையோ அல்லது தடையோ வந்தாலும் தந்தை அவருக்கு குடைநிழலாக மாறிவிடுவார். அதனால் தந்தையின் குடைநிழல் மற்றும் அன்பை அனுபவம் செய்து தடைகளை வெற்றி பெறுங்கள். ஸ்லோகன். சுகஸ்வரூப ஆத்மா சுயஸ்திதியில் பிரச்சனைகளை எளிதாக வெற்றி பெற்று விடுவார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.